ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். அதாவது நம்ம சிசெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல பார்ட் 4 இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க பார்ட் 4. ஏன்னா நிறைய ரீசனிங் கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா, வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. கீதா இஸ் பிரீட்டியர் தென் சீதான்னு சொல்லியிருக்காங்க. கீதா இஸ் பிரீட்டியர் தென் சீதா. அதாவது கீதாவை சீதான் கம்பேர் பண்றப்ப கீதா தான் குட். அதே மாதிரி நல்லா பாருங்க, நல்லா லெசன். கீதா இஸ் பிரீட்டியர் தென் சீதா பட் நாட் அஸ் ப்ரீத்தியஸ் ரீட்டா. அப்ப ரீட்டா தான் கிரேட்டர். அப்ப இதுதான் ஸ்ட்ரக்சர். இது மூணு தான். இதை வச்சு நான் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணிட்டேன். இப்ப 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ் நீங்க ஒவ்வொன்றா போய் செக் பண்ணி பார்க்கணும். சீட்டா இஸ் நாட் பிரிட்டியஸ் கீதா, சீட்டா இஸ் பிரிட்டி தென் ரீட்டா. இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணி நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி பாக்குறப்போ ஆப்ஷன் ஏ சீதா இஸ் நாட் பிரிட்டியஸ் கீதா, இதுதான் கரெக்டா வரும். மீதி மூணுமே தப்பா வரும். சரியா, அப்ப நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, ஏ இஸ் பிரதர் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. ஏ இஸ் பிரதர் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஏபியை வச்சு வேற யாராவது வந்திருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இ இஸ் டாட்டர் ஆஃப் பி. இ இஸ் டாட்டர் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, டி இஸ் பிரதர் ஆஃப் இ. டி இஸ் பிரதர் ஆஃப் இ. அடுத்து வேற யார் வந்திருக்காங்க, சி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ. சி இஸ் ஃபாதர் ஆஃப் ஏ. இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம கிட்ட, தென் அங்கிள் ஆஃப் டி யாரும் கேட்டிருக்காங்க. டி உடைய அங்கிள் யாரு, ஏ தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். டி வந்து பாத்தீங்கன்னா ஏவை அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஓகே தானே. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. சோ இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ்ங்க. இதுல ஓவராலா பாக்குறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நல்லா லிசன் பண்ணுங்க. பாருங்க, பத்மா ஸ்கோர் நம்ம நம்ம விருப்பம் தான். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. எங்க வேணாலும் நம்ம இருந்து லிங்க் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பத்மா ஸ்கோர்டு மோர் தென் ராமா. அப்ப பாருங்க, பத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமா விட ஸ்கோர் அதிகமா இருக்கு. பட் லெஸ் தென் ரத்னா. அப்ப பத்மா விட ரத்னா அப்படின்றவங்க அதிகம். அடுத்தது ராணி ஸ்கோர்டு லெஸ் தென் ரத்னா. அடுத்து பாருங்க, ராமா ஸ்கோர்டு மோர் தென் ராணி. அப்ப ராணியை விட ராமா அதிகமா இருக்காங்க. இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுல 4 பேர்ல யாருங்க ஹையஸ்ட் இப்போ, ரத்னா. ஆப்ஷன் டி. ஒண்ணுமே இல்லமா. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட எடுத்துருக்கலாம். பட் இமிடியட் குழு வந்து லாஸ்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா, செம்ம ஈஸிங்க. அடுத்து கியூப்ஸ் அண்ட் டைசஸ்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு ஆப்போசிட் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இது டைஸ் 1, இது டைஸ் 2, இது டைஸ் 3. இந்த 2 டைஸை கம்பாரிசன் பண்ணி காமன் டேர்ம் பண்ணுங்க. கேக்கு அடிச்சிடலாம். ஓகேவா, கே காமன் டேர்ம் அடிச்சிட்டீங்க. அப்ப அடுத்தது எப்படி எழுதிருப்பீங்க, பி ஏன்னு எழுதிருப்பீங்க. அடுத்தது இங்க எம் ஹெச்னு இருக்கு. அப்ப ஏக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஏக்கு ஆப்போசிட் யாரு, ஹெச். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் தான். 5 பீப்புள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க, சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டுக்கலாமா, 5 பேர் இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 5 பேர் அவங்களே சொன்னதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இதுல 5 பேர் நான் எங்கன்னா ஃபிட் பண்ண போறேன். எங்க ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி இஸ் சீட்டட் நெக்ஸ்ட் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏ உடைய நெக்ஸ்ட்ல சி இருக்காங்க. இந்த மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து நல்லா பாருங்க, ஏ இஸ் சீட்டட் 2 சீட் ஃப்ரம் டி. அப்போ ஏ வந்து பாத்தீங்கன்னா டில இருந்து, அப்ப இந்த ஆர்டர்ல வரப்போ பாருங்க, இந்த ஆர்டர்ல நான் ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க. அந்த ஆர்டர்ல பாருங்களேன், டிக்கும் ஏக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 2 பேர். இப்ப இன்னொரு ஆர்டர் பாருங்க, கிரீன் கலர் ஆர்டர் பாருங்களேன். இந்த ஆர்டர்ல வரணும் அப்படின்னா இங்க டி வரலாம். இப்ப பாருங்க, டி இந்த ஆர்டர்ல பாருங்க, டிக்கும் ஏக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க. அப்ப டி வரதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதன் பிறகு இன்னொரு விஷயம் தெளிவா சொல்லிட்டாங்க. நல்லா பாருங்க, பி இஸ் நாட் சீட்டட் நெக்ஸ்ட் டு ஏ. அப்ப பி இங்க வர மாட்டாங்க. நீங்க யார் தான் வருவாங்க, இ இங்க வந்துருவாங்க. அப்போ பி டிபி இங்க வரலாம், டிபி இங்க வந்திருக்கலாம். இதுதான் பாசிபிலிட்டிஸ். புரிஞ்சுதா, இவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப அவன் என்ன பண்ணிருக்கானா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மஸ்ட் பி ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. டி இஸ் நெக்ஸ்ட் டு பியா. கண்டிப்பா அந்த கிரீன் கலர் போட்டிருக்கேன் பாருங்க, டிபி. கண்டிப்பா அதுல ஏதாச்சும் ஒன்று தான் டேலி ஆகும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட் தான். இ இஸ் சீட்டட் நெக்ஸ்ட் டு ஏவா, ஆமா. அப்போ போத் 1 and 2 கரெக்ட். அப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, போத் 1 and 2 தான் சரியான ஆன்சர். ஸோ பார்ட் 4ல 5 கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டேக் கேர், தேங்க்யூ.